Hi friends, today ASP.NET add rotator controls என்னன்னு பார்க்க போறோம். அந்த மாதிரியான add rotator controls எந்த மாதிரியான places-ல யூஸ் பண்ணா benefits-ஆ இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். First of add rotator அப்படிங்கிறது என்னன்னா advertisement-க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல். advertisement-ல ஏதோ ஒரு education related-ஆன advertisement-ஆ இருக்கலாம், ஏதோ ஒரு new product-உடைய advertisement-ஆ இருக்கலாம். ஸோ அதை பற்றின some description-ஐ யூசருக்கு வெப்சைட்டில் நாம் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த ஆட் ரொட்டேட்டர் கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது அதில் சம் டிஸ்கிரிப்ஷன் தெரியுது, ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு எஜுகேஷனோ ஒரு ஏதோ ஒரு சம் இன்ஃபர்மேஷனை யூசருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஆட் ரொட்டேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஆட் ரொட்டேட்டர் கண்ட்ரோல்ஸ் டூல்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். XML ஃபைலில் தான் அந்த இமேஜுக்கான சோர்ஸ் ஃபைலை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்கிரிப்ட் மேனேஜருங்கிறது வந்து டைமரை கீப்பப் பண்ணுறதுக்காக டைமர் வந்து எவ்வளோ டைமில் அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளேவில் இருக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட்டு டிஸ்பிளேவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக டைமர் யூஸ் பண்ணுறோம். சரி வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நியூ வெப்சைட்டுக்கு நேம் கொடுத்துக்கிறோம். ஆட் ரொட்டேட்டர் நேம் கொடுத்துட்றோம். சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் நம்மளுடைய வெப்சைட் நேம் வந்துடும். ரைட் கிளிக் பண்ணுறோம், ஆட் நியூ ஐட்டம், ஒரு வெப்பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறோம். வெப் ஃபார்ம் நேம் கொடுத்துட்றோம். அட்வர்டைஸ்மெண்ட்னு கொடுத்துக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆட் கொடுத்துட்றோம். அதுக்கான டிசைன் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. டிசைன் பேஜுக்கு போய்க்கிறோம். நமக்கு டூல்ஸில் போகிறோம். நேராக டூல்ஸில் போய்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கில் ஃபஸ்ட்டே இருக்குது ஆட் ரொட்டேட்டர் ட்ராப் பண்ணி டிசைன் பேஜில் விட்டுறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன தேவைனாக்கா சூஸ் டேட்டா சோர்ஸ் வந்து இப்போ நமக்கு தேவைப்படுது. எதுக்குன்னா ஆட் ரொட்டேட்டர் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு டேட்டா சோர்ஸ் வேணும். அகெயின் வெப்சைட்டை ரைட் கிளிக் பண்ணுறோம். சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு ஆட் நியூ ஐட்டம், ஃபஸ்ட்டு வெப் ஃபார்ம் ஓப்பன் பண்ணோம். அடுத்தது XML ஆல்ஃபபெட்டிக்கில் லாஸ்ட்டு இருக்கும். XML ஃபைல் இருக்குது. XML ஃபைலை ரீநேம் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா அதே சேம் நேமில் வச்சுக்கோங்க. ஆட் கொடுக்குறோம். XML ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. XML வந்து HTML PHP மாதிரி அதுவும் சம் டேக் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்ருக்கும். இந்த டேக் எலமெண்ட்ஸ் வந்து யூசருடைய டெஃபினேஷன் ஓன் டேக்கில் அவங்க வந்து ஒர்க் ஆகுவாங்க. ஸோ இப்படி நாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு கொடுத்துட்டோம்னா நம்ம எந்த டேகை வந்து ஹெட்டிங் டேகாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான க்ளோசிங் டேக் அதுவாக ஜென்ரேட் பண்ணிக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஆட் யூஸ் பண்ண போகிறோம். ஆட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆட் யூஸ் பண்ணும்போது ஆடில் நமக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஆட் ரொட்டேட்டரில் நமக்கு மினிமம் 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரீ டிஃபைனாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இமேஜ் யூஆர்எல். இது கேஸ் சென்சிட்டிவ், ஐ கேப்ஸு யூ கேப்ஸ் இமேஜ் யூஆர்எல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் யூஆர்எல் வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஒரு டேக் நீங்கள் வந்துட்டு ஓப்பனிங் டேக் கொடுத்தா போதும், எண்டிங் டேக் அதுவாக ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ அடுத்தது alternate text எதுக்கு யூஸ் ஆகும்னா இமேஜ் இல்லை, ஏதோ ஒரு சம் ரீசனால இமேஜ் டெலீட் ஆகிடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த alternate டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக alternate text யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது navigate URL. ஸோ அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போகணும். இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுனாக்கா அந்த இமேஜஸை கிளிக் பண்ணும்போது அந்த இன்ஸ்டியூஷனுடைய வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு. அடுத்தது இம்ப்ரெஷன்ஸ். எவ்வளோ டைம் வந்துட்டு நம்மளுடைய இமேஜஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிஸ்பிளேவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இம்ப்ரெஷன்ஸ். கீவேர்டு. ஸோ கீவேர்டு
அந்த இமேஜோடைய ஃபேமிலி எதை பற்றின இமேஜஸ். இப்போ பேஸ்ட் விளம்பரம்னாக்கா பேஸ்ட்டுக்கான இமேஜஸ், எஜுகேஷனுக்கான இமேஜஸ், ஷாப்பிங் மாலுக்கான இமேஜஸ்னால் ஷாப்பிங். ஸோ ஏதோ ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் இருக்குன்னா அந்த செட்டுக்குன்னு ஒரு நேம் கொடுக்குறது, குரூப் நேம் மாதிரி கீவேர்டு. சரி, ஓகே. நம்ம தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டோம். இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் மஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னாக்கா இமேஜ் யூஆர்எல். மற்றெல்லாம் கூட நம்ம வந்துட்டு ஆப்ஷனில் விட்டுடலாம். சரி, ஓகே. இப்போ இமேஜ் யூஆர்எல் அப்படின்னும் போது அதோடைய பேத் நம்ம கொடுக்கணும். நம்மள்ட்ட இமேஜ் யூஆர்எலுக்கான பேத் இல்லை, நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். இமேஜ் எங்கே இருக்குங்கிற லொக்கேஷன் தான் அந்த இடத்துல வரணும். நம்ம ஆட் ரொட்டேட்டருக்கு அகைன் போகிறோம். அந்த வெப்சைட் நேமுக்கு ரைட் கிளிக் பண்ணுறோம். நியூ ஃபோல்டர், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபோல்டரில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இமேஜஸ், எந்த இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த இமேஜஸை காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். டெஸ்க்டாப்பில் 2 இமேஜஸ் இருக்குது. அந்த 2 இமேஜஸை நான் கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இமேஜில் ரைட் கிளிக் பண்ணுறோம், பேஸ்ட். 2 இமேஜஸும் இமேஜ் 1, இமேஜ் 2, அதாவது 1.jpg 2.jpg 2 இமேஜ் ஃபைலுங்க வந்துடுச்சு. நம்ம இமேஜ் யூஆர்எலுக்கு நேராக போயிட்டு என்ன பண்ணுறோம், அதோடைய பேத்தை வந்து செட் பண்ணுறோம். இமேஜஸ் /1.jpg கொடுத்துட்டோம். ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த இமேஜோடைய நேமை டெக்ஸ்ட்டில் சொல்ல போகிறோம். இதில் பேபிஸோட இமேஜஸ் இருக்குது. அது பேபியோட நேம் என்னன்னாக்கா ஆருஷ் 1. ஸோ இமேஜ் இல்லை, இமேஜ் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னாக்கா ஆருஷ் 1 அப்படிங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும். சரி, ஓகே. டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும்போது ஆருஷ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு அந்த இடத்துல அந்த இமேஜஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு வெப்சைட் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெப்சைட்டோட நேம் இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் https://tvu திருவள்ளூர் யூனிவர்சிட்டி .education.in. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது இது வந்து ஓப்பன் ஆகிடும் வெப்சைட். www. சப்போஸ் ஓப்பன் ஆகலாம், நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இம்ப்ரெஷன்ஸ் 15 செகண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் பேபிஸ், Ctrl+Shift+S. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைலையும் சேவ் பண்ணிடுறோம், XML ஃபைலையும் சேவ் பண்ணிடுறோம். அதனால தான் Ctrl+Shift+S. சரி, ஓகே. நம்ம டிசைன் பேஜுக்கு வந்துட்டோம். டிசைன் பேஜில் ஆட் ரொட்டேட்டர் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா சூஸ் டேட்டா சோர்ஸ்ன்னு இருக்கும். கிளிக் பண்ணுறோம், நியூ டேட்டா சோர்ஸ். டேட்டா சோர்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னாக்கா டேட்டாபேஸ் ஃபைல் ஆக்சஸாக இருக்கலாம், எஸ்கியூஎல் சர்வராக இருக்கலாம், MySQL இருக்கலாம். ஆனால் நாம் எதில் டேட்டா சோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா XML செலக்ட் பண்ணிக்கிறோம், ஓகே கொடுக்குறோம். ஸோ எந்த இடத்துல அந்த XML ஃபைல் இருக்குது ப்ரௌஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் இதோ இங்கே இருக்குது, ஆட் ரொட்டேட்டர். நமக்கான XML ஃபைல் இங்கே டிஸ்பிளே பண்ணுது, அது செலக்ட் பண்ணிக்கிறோம். XML ஃபைல் ஓகே, அகெயின் ஒரு ஓகே. XML ஃபைல் வந்து இங்கே அசைன் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இதோட நீங்கள் ஒர்க் பண்ணாக்கா ஒர்க் ஆகும். நமக்கு வந்து டைமரை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகும்போது நம்ம சைடில் யூசர் சைடில் எந்த ஒரு ரீலோட் ஃபங்க்ஷனும் நம்ம பண்ண வேணாம், ரெஃப்ரெஷேஷனும் நம்ம பண்ண வேண்டாம். நாம் கொடுக்குற சம் டைம் இன்டர்வலில் ஆட்டோமேட்டிக்காக இமேஜஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா டைமர் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா அஜாக்ஸ் எக்ஸ்டென்ஷனில் டைமர் இருக்கும். டைமரை கொண்டு வந்துடுறோம். டைமரை கீப் அப் பண்ணுறதுக்காக ஸ்கிரிப்ட் மேனேஜர். ஸோ ஸ்கிரிப்ட் மேனேஜருக்கு நம்ம எந்த ஒரு கோடிங் எழுத வேணாம், டைமரில் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். டைமர் போகிறோம், டைமருக்கான சோர்ஸ் கோடு கீழே சோர்ஸ்ன்னு இருக்கும், கிளிக் பண்ணுறோம். டைமருக்கான ஐடியோட அதோடைய கோடிங் இருக்கும். அதில் நம்ம ஒரு ஆக்ஷனை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னாக்கா இன்டர்வல் ஈக்குவல் டு 2000 milliseconds அப்படின்னு கொடுத்துட்டு Ctrl+Shift+S கொடுத்துறோம். ப்ராஜெக்டை ரன் பண்ணுறோம்.
ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது நமக்கு அந்த இமேஜஸ் வந்து டிஸ்பிளேல இருக்குது. இது இங்கே பாருங்கள், ரெஃப்ரெஷ் வந்து நம்மளுடைய நாலேஜ் இல்லாமல் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரீலோடும் பண்ணல, ரெஃப்ரெஷும் பண்ணல, கர்சர் அப்படியே தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகுது. நம்மள்ட்ட ஒரே ஒரு இமேஜஸ் வச்சுருக்கனால அந்த இமேஜஸ் மட்டும் அங்கே இருக்குது. நம்ம இந்த இமேஜை கிளிக் பண்ணி பார்ப்போம். நம்ம திருவள்ளூர் யூனிவர்சிட்டிக்கான வெப்சைட்டோடைய லிங்க் அதில் கொடுத்துருக்கோம். ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துப்போம். ஓப்பன் ஆகலை, அதில் ஏதாவது யூஆர்எல்ல மிஸ்டேக் இருக்கலாம். சரி, ஓகே, நம்ம வந்து இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு வருவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஆட் ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு ஒரு பேஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு இமேஜோடைய நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், டூனு. ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். 15ங்கிறது 20ன்னு கொடுத்துக்கோங்க.